இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்காரு. ஐயாவோட நிறைய வீடியோக்கள் இந்த வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, கைக்கெல்லாம் வலிக்குது, புடக்கலத்தெல்லாம் வலிக்குது, ஜாயிண்டெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, அப்பப்பா என்னவே முடியல, வலியே தாங்க முடியலன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். புதிய மருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை இது சரி பண்ணும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, முழுகெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, ஜாயின் வலிக்குது, எப்போ என்னால் முடியவே இல்லை, நடக்கவே முடியல, எழவே முடியல, என்ன மருந்து சாப்பிட்டாலும் கேட்கவே மாட்டேதுன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. இந்த வலியால் அவஸ்தப்படுறவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த வலியுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குது, அவங்க எவ்வளோ உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது, மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த வலிக்கு நீங்கள் புதுசாக ஒரு சூரணம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்க. அது என்ன சூரணம், எப்படிலாம் பயன்படுத்தும்? நம்ம பல முறை போட்டிருக்கோம். இதனால் இப்போ என்னன்னா இந்த கஷாயம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த கஷாயம் ஆமாம், சூரணத்தோடு சேர்த்து இந்த கஷாயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது என்ன அப்படின்னா இதில் ஒரு 3 விஷயம் இருக்குது இந்த கஷாயத்தில். வலிக்கு மட்டுமல்ல, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுக்கும் இது உகந்தது. சரிங்க. அதே நேரத்தில் ரத்த சுத்தி, அது அந்த வலிக்கு நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டிராய்டு மாத்திரைகள் ஊசிகள்லாம் எடுத்து ரத்தம் ரொம்ப இதுவாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அந்த பிளட்டை பியூரிஃபிகேஷன் பண்ணும். பிளட் பியூரிஃபிகேஷனும் இதில் இருக்குது. ஸோ தோல் சார்ந்த பிரச்சனைக்கும் இந்த கஷாயம் கேட்கும். இதுக்கு முன்னர் எடுத்த வலிக்கான அந்த நச்சுத்தன்மை ரத்தத்தில் இருக்கிறதையும் நீக்கும், மலச்சிக்கலையும் போக்கும், வலிகளையும் குறைக்கும். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இதை செஞ்சு நான் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இது சூரணம் நம்ம எப்பவும் கொடுக்குறதா மாத்திரையாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ சூரணமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மாத்திரை வேண்டாம், ஏன்னா அதில் 500 mg தான் இருக்கும். அதனால் இது 1 கிராமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சூரணமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது எப்படி பயன்படுத்தணும்? நல்ல நறுமணமாக வேறு இருக்குது. இது நம்ம டீ காஃபியை தவிர்க்கணும். டீ காஃபியை தவிர்க்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டீ காஃபியை தவிர்த்துட்டு கஷாயம் குடிநீராக எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு குடிநீரை அறிமுகப்படுத்தியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த டீ காஃபியை தவிர்த்தாலே பித்தம் நீங்கும், பித்தாதிக்கம் குறையும். பித்தாதிக்கம் குறைஞ்சாலே வாதம் சம்பந்தப்பட்டது குறையும். அதனால தான் அந்த டீ காஃபியை தவிர்க்க சொல்கிறோம். அதுக்கு பதிலாக வெறும் வயிற்றில் இதை 300 ml தண்ணி வச்சுட்டு இந்த பொடி 10 கிராம், அதாவது 2 டீஸ்பூன் அளவு போட்டு 100 ml சுண்டை காய்ச்சி வடிகட்டி அதில் 50 ml காலை வெறும் வயிற்றில், மீதி 50 ml மாலை வெறும் வயிற்றில் ஒரு 5 மணி வாக்கில் குடிச்சிட வேண்டியது. அது உணவுக்கு முன்னாடி தேனில் குழைச்சும் சாப்பிடலாம். 1 கிராம் அளவு, அதாவது 1/4 டீஸ்பூன், 1 கிராம் அளவு, அல்லது வெந்நீரில் கலக்கியும் எடுத்துக்கலாம். காலை இரவு 2 வேளைக்கு அது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சரியாகும், ரத்த சுத்தி ஆகும். முக்கியமாக அந்த வலி, முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின், வாத வலி, மூட்டு வலி, எந்த வகையான வாத நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறையிறத ஒரு 10 நாள்லேயே அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஆமாம். என்ன நேர்களே, உடம்பெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது, ஜாயிண்டெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தலையெல்லாம் வலிக்குது, கைகாலெல்லாம் வலிக்குது, குதிங்கல்லாம் வலிக்குது அப்படின்னா எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரிங்க, இந்த சூரணத்தை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது அந்த வலிகளெல்லாம் பறந்து போகின்றார். நிச்சயமாக 40 வயசுக்கு மேற்பட்டவங்க, 30 வயசுக்கு மேற்பட்டவங்க, அதுக்கு மேலே 50, 60, 70 வயசில் வலியால் நிறைய பேர் அவசரப்படுறாங்க. ரத்தம் சுத்தையாகணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், வலி இல்லாமல் இருக்கும், உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்குன்னா இந்த மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கீழே போகிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.